ஹலோ டூட்ஸ். மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் யாரு அப்படின்ற தேடலில் வந்து ஏஐட்ட ப்ரெடிக்ஷன் கேட்குற அளவுக்கு இறங்கியாச்சு. ஏன்னா நார்மல் மக்கள்கிட்ட போய் கேட்டால் எல்லாரும் ஒவ்வொரு விதமான ஆன்சர்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ டேட்டாவோட பேசலாம் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி சாட்ஜிபிட்ட கேட்டோம், அதுக்கப்புறம் கிளாடி ஏஐட்ட கேட்டோம். அவங்க ரெண்டு பேரும் ஒரு விதமான ஆன்சர் சொன்னாங்க. அதை பார்க்கல அப்படின்னா நீங்கள் போய் பாருங்கள், சேனலில் இருக்கும். ஸோ மூணாவது ஆளாக வந்து கூகுள் ஜெமினிட்ட வந்து கேட்க போகிறோம். அவன் என்ன வந்து ப்ரெடிக்ட் பண்ண போகிறான், யார் வந்து 2026 சிஎம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து டேட்டா வச்சு ப்ரெடிக்ட் பண்ணி சொல்ல போகிறான் அப்படின்றத பார்ப்போம். ஓகே, ஸோ லாஸ்ட் வீடியோவில் கொடுத்த அதே சேம் ப்ராம்ப்டை தான் கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் டீப் ரிசர்ச்சில் போட்டு விடுவோம். நல்லா யோசிக்கட்டும், பொறுமையாக யோசித்து நல்ல முடிவாக சொல்லட்டும், அவசரப்பட்டு எதுவும் சொல்ல வேண்டாம். ஓகே, என்ட்ரு கொடுத்துருவோமா? கொடுத்தாச்சு. யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். ஓகே, ஜென்ரேட்டிங் ரிசர்ச் பிளான். எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்ற மாதிரி இதை பிளான் பண்ணுறான். ஓகே, ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கைஸ், ரொம்ப நேரமாக வந்து யோசிச்சுட்டு இருக்கான், ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கான். இவன் ரிசர்ச் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள எலெக்ஷனே வந்துடும் போல. டேய், உன்ட்ட ப்ரெடிக்ஷன் தானடா கேட்டேன், அதுக்கேண்டா எவ்வளோ யோசிக்கிற? ஓகே கைஸ், அட் லாஸ்ட் அரை மணி நேரமாக யோசிச்சு இந்த ரிசர்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கான் ஒரு வழியாக. ஸோ இதில் கன்க்ளூஷனை போய் டைரெக்டாக பார்க்குறது நம்ம வழக்கம். போயிடுவோம், போயிட்டு டைரெக்டாக கன்க்ளூஷனை பார்த்துருவோம். ஓகே, ஃபைனல் ப்ரெடிக்ஷன் அண்ட் ஜஸ்டிஃபிகேஷன். The 2026 Tamil Nadu Assembly election is mostly likely to result in a victory for the DMK-led Secular Progressive Alliance. ஓகே, ஜெமினை, அதாவது கூகுள் ஜெமினை என்ன சொல்கிறான் அப்படின்னா, டிஎம்கே தான் வந்து 2026 எலெக்ஷனில் ஜெயிக்கும் அண்டு ஸ்டாலின் சார் தான் வந்து திருப்பி சிஎம் ஆக போகிறாரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கான். ஸோ இதுதான் அவனோட ப்ரெடிக்ஷன். ஸோ இந்த மொத்த சேட்டோட டேட்டாவே நான் எடுத்து லிங்காக போடுறேன். நீங்கள் ஃபுல்லாகவே படிக்கணும்னா படித்து பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் அகைன் நான் இதை பதிவு பண்ணி ஆகணும். இது வந்து டோட்டலாக டேட்டாவை பேஸ் பண்ண ஒரு ப்ரெடிக்ஷன் மட்டும்தான். இது எந்த விதமான மேனிப்புலேஷனும் கிடையாது. இதுதான் கள நிலவரம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்போது டிவிக்கு நிறைய சப்போர்ட் இருக்குது. ஸோ அதை எல்லாரும் வந்து மறுக்க முடியாது. ஸோ மேபி மக்கள் மாற்றத்துக்காக டிவிகேக்கு ஓட் பண்ணாலோ இல்லை ஏடிஎம்கேக்கு ஓட் பண்ணாலோ சான்சஸ் ஃபார் டிஎம்கே வில் டிக்ரீஸ். ஓகேவா? ஸோ டிஎம்கே தான் ஆட்சி அமைக்க போகுது அப்படின்னும் வந்து இதை வச்சு மட்டுமே சொல்ல முடியாது. ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம், கான்ஃபிடென்ட்டாக இருங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டை பற்றின கமெண்ட்ஸையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் யாரை வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, ஐ மீன் உங்கள் ப்ரெடிக்ஷன் என்ன இந்த எலெக்ஷனில் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் எல்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் மிஸ்டர் அப்துல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.